அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அவர் இறப்பதில்லைன்னு யார் இறக்கிறதில்ல? ஊரில் பிறந்தவெல்லாம் இறக்கிறதில்லைன்னா இன்றைக்கி பேப்பர் சங்கத்தில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்க மாட்டோம். அப்போது எல்லாரும் இறக்குறோம், எல்லாரும் பிறக்கிறோம். யார் இறந்தால் பிறப்பதில்லை, அதான் முக்கியம். எப்படி இறந்தால் பிறப்பதில்லை. அப்போது அவர் என்ன சொல்கிறார் சிவவைக்கர்? கறந்த பால் முளைப்புகா. மாடுன்னு இருந்தால் மாடு மடியில் பால் இருக்கும், அதை கறந்துட்டால் தான் திருப்பி ஊற்ற முடியாது. அதே மாதிரி கடைந்த வெண்ணெய் மோர் புகா. வெண்ணெயில் தான் மோர் இருக்குது, மோரில் தான் வெண்ணெய் இருக்குது. அந்த மோரை கடைஞ்சி எடுத்தால் தான் திருப்பி போட்டிங்கன்னா மோரில் ஒட்டாது வெண்ணெய். அதே மாதிரி சங்குன்னு இருந்ததுன்னா சும்மா கீழே வச்சிங்கன்னா உசுன்னு ஒரு சவுண்டு வந்துக்கணும், அதை தூள் தூளாக ஒட்டணும், ஒட்டா தான் அதில் சவுண்டு வராது. அதே மாதிரி மரம்னு இருந்ததுன்னா காய்கனி இருக்க தான் செய்யும், அறுத்துட்டா திருப்பி மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரி மனம்னு இருந்தால் ஆசைகள் இருக்க தான் செய்யும். அந்த ஆசையை அறுத்துட்டிங்கன்னா திருப்பி ஆசை மனசில் வளராது. வளராதவன் இங்கே செத்தான்னா பிறக்கிறதில்ல. ஆசை இருக்கிறவெல்லாம் பிறந்துக்கினே இருப்பான். அதனால தான் சொன்னான் அவித்த வித்தே முளையாதே அப்படின்னு. அப்போது இந்த மனசை அவிச்சிடணும், வேக வச்சிடணும் நெருப்பில். ஏன்னா நெருப்பில் வேக வச்சா தான் ஒரு பொருள் இல்லாமல் போகும். தண்ணியில் போட்டிங்கன்னா அது வேறு இடத்துல இருக்கும், காற்றுல போட்டிங்கன்னா வேறு இடத்துல இருக்கும், எல்லா இடத்துலையும். நெருப்பில் போட்டால் எதுவுமே இருக்காது. அப்போது இந்த யோக குண்டங்கள் வெளியே நடத்தி அதில் ஜாக்கெட்டு போடு, பேண்ட்டு போடு, ஷர்ட்டை போடு, பணத்தை போடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளம் தான், நிஜம் கிடையாது. ஏன்னா பாவம் பண்ணது பணம் பேண்ட்டை பஞ்சு, பணம் பண்ணும் பாவம் வந்து பணமாக பஞ்சு, அதெல்லாம் பண்ணலை. உடல் பஞ்சு. ஒரு கையை வெட்டி போடுன்னு சொல்லுவார் ஐயர். கையை வெட்டி போடுன்னா அவர் வெட்டி போட்டுருவீங்க. அதனால் அவர் புத்திசாலித்தனமாக துணியை போடு, பொடிவை போடு, ஜாக்கெட்டை போடு, பேண்ட்டை போடுன்னு இருக்கிறாரு. ஆனால் அது இல்லை, அது அடையாள பொருள். உடல்ன்றது ஒரு யோக குண்டம். உடலுக்குள்ள யோகத்தை நடத்தும் போது தீ உருவாகுது. அந்த தீயில தான் நீ செய்த பாவமும் புண்ணியமும் அழியுது. இந்த பாவமும் புண்ணியமும் சமமாக வந்ததுன்னா இறைவனை போய் சேருது. இது சமமாக வராத, எது அதிகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பிறப்பெடுக்கிற. பாவம் அதிகமாக இருந்ததுன்னா பிறந்து பிறந்து துன்பப்படுற. பாவம் அதிகம் புண்ணியம் அதிகமாக இருந்தால் பிறந்து பிறந்து இன்பமாக இருக்கிற. இது ரெண்டுக்கும் காரணம் பாவ புண்ணியம் தான். பட்டினத்தார் சொல்கிறாரு, தன் தாயை கவனிக்க ஒரு பணிவடையை விட நம்மளைய சுற்றி இருக்கிற தாய்ங்களை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா, தன் தாயை வணங்கவில்லை என்றால் கூட மற்ற தாய்மார்களை நெஞ்சில் அப்படி சுமையாக சுமந்து அவங்களுக்கு தானமிட்டால் அதனுடைய பொருள் சேருன்னு சொல்கிறார். அதனுடைய தத்துவம் பட்டினத்தாரோட இந்த கருத்தை வேற ஒரு கோணத்தில் பார்க்கணும். அவர் எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னா, தாயை யாரும் தப்பாக பார்ப்பாங்களா? தப்பாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் தாயை தவிர மற்ற எல்லாரையும் சில பேர் தப்பாக பார்க்குறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில், இந்த கூட்டத்துக்காக அவர் சொன்ன வார்த்தை தான், எல்லாரையும் தாயா வீட்டில் ஒரு தாய் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதப்பா. எல்லாரையும் நீ தாயை நினச்சிட்டனா உன் மனசுல இருந்து காமம்ன்றது இல்லாத போயிடும். இந்த காமம் தான் ஞானத்துக்கு தடையா வரும். கண்டிப்பா. அப்பா சொல்லுவாரு, பொம்பளை எப்படி இருந்தாலும் ஒரு மனம் திரும்பி பார்க்கறோடைய குணத்தை அழிக்கணும்னு சொல்லிங்கிறாரு. அதனால தான் கேட்டேங்க. இதனுடைய இப்போ நம்ம வரவங்க எல்லாரும் எதுக்கு அம்மான்னு கூப்பிடுறோம்? அது தன்னை மறந்து கூப்பிட்டா அப்படியே அது பழகிடும். ஏன்னா அந்த குணத்தை படைக்கணும் அப்படின்றதுக்காக எதுவும் கர்வப்படக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லாரும் ரெகுலராக வரவங்க தான், எல்லாரும் வரவங்க. ஆனால் யார் பேருமே நமக்கு தெரியாது. ஏன்னா யார் பேர் சொல்லி நம்ம கூப்பிடுறதே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுறோம்? அம்மா ஆத்ம வணக்கம்மா, ஆத்ம வணக்கம், என் சார் தான் ஆத்ம வணக்கம் ஐயா. ஆமாம், யார் பேருமே தெரியல. அப்போ நம்ம யாரோ பார்க்குறவங்களா? ஆத்ம வணக்கம், தந்தையும் தாயுமா தான் பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது தான் நம்ம மனசு விசாலப்படும். மனம் குறுக குறுக என்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். மனம் விசாலப்பட விசாலப்பட சொர்க்கத்தோட வாசல் திறக்கும். இப்போ நம்ம 18 உபதேசம் கொடுக்குறேங்க ஐயா. ஒவ்வொரு உபதேசத்துலையும் ஃபஸ்ட்டு தாயை தான் வணங்குறாங்க. அப்படி அம்மா தானங்க ஐயா? தாய் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் அதான் இல்லை இருக்குன்னு சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சது சொன்னங்க, அதுக்கான விளக்கம் தான் கேட்டேங்க. அதுதான் ஐயா கிட்ட நிறைய தெய்வ ஆற்றல், அவர் தெய்வமாகவே இருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி எனக்கு இருக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சில பேர் நினைக்கிறாங்க நாம் என்ன செஞ்சுட்டு வந்தாலும் ஐயாவுக்கு தெரியாது அப்படின்னா
அந்த ஐயாவுக்கு தெரியும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீ அவங்க முகத்தை பார்த்ததுமே உனக்கு தெரியுன்றது வந்து அவங்களுக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆள் முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுது. இது மறைச்சி, அந்த மறைச்சி அவங்ககிட்ட பேசுகிறீங்க பற்றி அந்த குணம், அப்போ வந்து அந்த பாவம், அவங்க செய்த பாவம் அவங்களே சேருமா நம்மளே சேரும்? வாங்கிறதுக்கும் தயாராகிட்டோம். வாங்கி தானே ஆகணும், வாங்கி தானே ஆகணும் சார். இந்த இடத்துக்கு வரணும்னா, அதுதான் ஆரம்பத்தில் தான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வரணும்னா எதையும் தாங்கிக்க தயாராகணும். புரியுங்களா? இப்போ எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறோம். ஆமாம். அதில் சீடர்களும் வாங்குறாங்க, சீடர்களையும் சீடராக இருக்கிறவங்களும் வாங்குறாங்க, சீடராக இல்லாமல் சீடராக இருக்கிறவங்களும் வாங்குறாங்க. நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் என்ன பண்ணலாம், வரும்போது சாமி சீடருக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணாம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அந்த மனம் பதப்பதைக்கும் இல்லையா? ஆமாம், பதப்பதைக்கல. அந்த மனம் பதப்பதைக்க கூடாதுன்னு இருந்ததுக்காக தான் யாராக இருந்தாலும் வந்தாச்சு கொடுத்துருவோம். ஆனால் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு நினச்சி பண்ணேன்னா மொத்தமும் என்ன வந்து சேரும். நான் என்ன பண்ணுவேன், ஐயா கிட்ட விட்டுடுவேன், அப்பா நீ தான் பார்த்துக்கணும், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் உன்னோட கைப்பாவை, நீ எப்படி ஆட்டி வைக்கிறியோ அப்படி ஆடுறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும், நானா சுயமாக ஆட எனக்கு தெரியாதுன்ற அந்த உண்மை புரிஞ்சதுனால இதுலேருந்து தப்பிச்சுக்கினே வரேன். அதனால ஒன்றும் ஆகாது சாமி. அந்தந்த அவங்கவுங்க கொண்டு வர பாவத்தை அவங்கவுங்க மட்டும்தான் தீர்க்க முடியுமா தவிர விழுந்ததுனால தீர்க்க முடியுமான்னா தீர்க்க முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பாவத்தை தீர்க்கறதுக்கு இந்த ஆசீர்வாதம் உதவும். புரியுதுங்களா? கண்டிப்பாக அது மட்டும் உதவுமே தவிர இது நடக்கும். ஏன் இது சொல்கிறேன்னா, முன்ன மாதத்துக்கு அதுக்கு முன்ன மாதம் வந்தங்க, நீங்கள் அங்கே ஒருத்தரை பார்த்ததுமே சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன நினச்சிங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து அப்போ தான் கவனித்தேன், ஐயாவுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்குது பயங்கரமாக, அதனால தான் இவ்வளோ பேர்லாம் நம்ம ஐயாவை தேடி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கிளாஸுக்கு வரவங்க பார்க்குறவங்கெல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு இறையாற்றல் இருக்குது. அதை பார்த்ததையுமே தெரிஞ்சுக்கிறனுடைய ஆற்றல் ஐயாவுடைய உங்களுடைய புண்ணியத்தினாலே நீங்கள் அதை பெற்றுக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் சில பேர் இந்த கலையிலே இருந்துக்குன்னு கூட கலையினுடைய பொருள் தெரியாமல் சில தவறுகள் செய்யும் போது அந்த குடும்பத்தை போய் சேருது பாவங்கள். அதனால் வந்து இது உண்மையால கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். ஒரு காலத்தில் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்க. அதுக்கான நிறையா 100% கடவுளையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் வந்து அப்படியே பள்ளி கொண்டு இருப்பார். சாட்சாத் அவனுடைய மனைவி தேவி வந்து கால் மாட்டிலேயே வந்து படுத்திருப்பாள், அப்படியே அவங்கள கால் அமைத்து விட்டுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டான் அந்த தாய், வரவங்கெல்லாம் உன்னையவே வந்து வணங்குறாங்க, என்னை வந்து இப்படி கால் மாட்டிலேயே கேறுனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது கிருஷ்ணர் சொன்னாராம், தேவி உனக்கு 3 வரம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது 3 வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரம் கொடுத்தால் திரும்ப பெறவே முடியாது, 2 வரம் வந்து கொடுத்தினா பெற்றுக்கலாம் மீண்டும் அவங்ககிட்டன்னு சொல்லும் போது முதல் வரம் சொன்னாங்களாம் கல்வி, லட்சுமி, சரஸ்வதி. யாருக்கிட்ட ஒரு கல்வி என்ற தானத்தை வந்து அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் ஐயாவனுடைய கல்வி நம்மளுக்கெல்லாம் கொடுத்துங்கிறது. கல்வி என்ற கலையில் வந்து ஒரு பொருள் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கல்வி. அடுத்தது பணம், லட்சுமி, வீரலட்சுமி, வெற்றி லட்சுமி சொல்கிறீங்களா, இத்தனை பொருள் இருக்குது. சில பேருக்கு குபேர லட்சுமி வருவாங்க, அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா இருக்கும், திரும்பி போயிடும், அது மாதிரி தான். ஆனால் ஐயா வந்து ஒரு வரம் கொடுத்துங்கிறார் நம்மளுக்கு, அதுதான் இந்த உபதேசம் என்ற வரம். கல்வி என்ற முறையில் 18 கலையாக பிரித்து கொடுக்குறார். அதனால் ஒவ்வொரு ஆளும் இந்த கலையை நல்லா உண்மையாக நேசித்து வருங்காலத்தில் அவங்க குடும்பத்தினுடைய பொருளெல்லாம் நல்லா இருந்து
குழந்தை குட்டிங்களும் ஒரு நல்ல நிலைக்கு வந்து எல்லாரும் உங்களுடைய ஆற்றலை பெற்று நாங்களும் இங்கே வந்திருக்கிற அனைத்து சீடர்களும் நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்று கண்டிப்பாக ஐயாவினுடைய குருபாதங்களை தொட்டு ஆத்ம வணக்கம். நன்றி சாமி. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி ஜீவராசி வாசியாசி வாங்க